பானையில் இருந்த மாவு செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் இருந்த எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அவள் எடுத்து ஒரு அப்பம் சுடுறதுக்கு கொஞ்சம் மாவு எடுத்து சுடுறா, மறுபடியும் மாவு அதில் அப்படியே தான் இருக்குது. மறுபடியும் எடுத்து சுடுறா, மறுபடியும் அந்த மாவு அப்படியே தான் இருக்குது. அவள் எடுத்து சுட்டு சுட்டு கொடுக்க கொடுக்க தீர்க்கதரிசியும் சாப்பிட்றாரு, பிள்ளையும் சாப்பிட்றான், அந்த பெண்ணும் சாப்பிட்டா. இப்படி அந்த 3 பேரும் அன்னைக்கு மட்டும் இல்லை, அந்த பஞ்சக்காலம் முழுவதும் 3 வருட காலம் அந்த கொஞ்சம் மாவிலும் கொஞ்சம் எண்ணெயிலும் அவர்கள் திருப்தியாய் சாப்பிட்டு பஞ்ச காலத்தில் பிழைத்து கொண்டார்கள். இப்படி கர்த்தர் ஒரு கைப்பிடி மாவையும் கொஞ்சம் எண்ணெயையும் கொண்டு கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்தார் அன்றைக்கு. இதே போல புதிய ஏற்பாட்டில் மார்க்கின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 34 முதல் 36ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். இயேசு கரையிலே வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்களின் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க